கூட்டம் நம்ம பஞ்சாயத்துல ஆரம்பிச்சிருக்கோம். எங்க பிஎல்எஃப் ஆரம்பிச்சு நம்ம 3 வருஷம் முடிய போகுது. 2002 ஆரம்பிச்சோம். நம்ம ஆரம்பிக்கும் பொழுது 5 குழு இருந்துச்சு. இப்ப நம்ம பஞ்சாயத்துல 33 குழு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நல்ல முறையில மாசம் மந்த்லி 15ஆம் தேதி பஞ்சாயத்து கூட்டம் குழு கூட்டம் ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் ஒவ்வொரு உறுப்பினரும் பிரதிநிதி 2 பேரும் கலந்து போவாங்க. மாச சேமிப்பு 20 ரூபாய் சந்தா மாதிரி வசூல் பண்ணி வங்கியில செலுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பஞ்சாயத்துல எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து டைலரிங் ஷாப்பு, மண்பண்டம் செய்யறது, வெட்டி கடை, டீ கடை, பலகாரம் செய்யறது, இது மாதிரி எல்லா தொழிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுல இருந்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க லால்குடி வட்டம் திருமங்கலத்துல குடியிருக்கிறோம். நாங்க 1.5 வருஷமா சேவை மையத்துல குழு ஆரம்பிச்சிருக்கோம். எங்க குழு பேரு திருமகள். திருமகள் கூட துர்க்கை அம்மன் குழுவும் எங்க கூட வேலை செஞ்சுட்டு எங்க தொழில் தான் அவங்களும் செய்யறாங்க. நாங்க எப்பவும் இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு மாசம் வருமானம் மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கிடைக்கும். மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் தான் கிடைக்கும். நாங்க இந்த சுயோதய குழுல சேர்ந்து சேவை மையத்துல சேர்ந்து கொஞ்சம் எங்களால முன்னேற முடிஞ்சிச்சு. ஆனா இன்னும் எங்களுக்கு நிறைய லோன் நிறைய காசு கொடுத்தாங்கன்னா நாங்களா சுயமா செய்ய முடியும். லோனுக்கு நிறைய வாங்கி நாங்க குழு எல்லாம் சேர்ந்து ஒன்னா செய்வோம். சேவை தொண்டு நிறுவனத்தின் மூலமா சாங்கம் மகளிர் சுயோதய குழுக்கள் ஒரு 16 பேர் சேர்ந்து உருவானோம். இந்த 16 பேருக்கும் சேவை நிறுவனத்துல ஊக்குனர் பிரதிநிதி பயிற்சி, உறுப்பினர்கள் பயிற்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொழில் பயிற்சி கொடுத்தாங்க. அதன் மூலம் எங்களுக்கு தொழில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுல மீன் வளர்க்கலாம் அப்படின்ற முடிவெடுத்து நாங்க மீன் வளர்க்க ஆரம்பிச்சோம். இது இப்ப 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த குளம் வெட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆச்சு. எங்க குழு முதலீடெல்லாம் போட்டோம். பிளஸ் வங்கி கடன் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து குளம் வெட்டுறது, அந்த மீன் குஞ்சு வாங்குறது, அந்த மீனுக்கு இறை போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு காலையிலயும் சாயந்தரம், காலையில 8 மணிக்கும் சாயந்தரம் 4 மணிக்கும் இறை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நோய்கள்லாம் தாக்காம நாங்க அது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் குடுத்துட்டு இருக்கிறோம். இதன் மூலமா நல்லா வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நாங்க அறுவடை பண்ணுவோம். மதிப்பு மகளிர் சுயோதய குழு எங்களுடைய குழுவோட பெயரு. நாங்க ஜெயந்திராபுரம் பஞ்சாயத்துல குழு 8 குழு அமைச்சு ஒன்றாக செயல்பட்டு இருக்கோம். இப்ப மதிப்பு மகளிர் குழுவுல நாங்க 25,000 குழு நிதி வாங்கி 25,000க்காக இந்த கோப்பை தென்னந்தோப்பை குத்தகை எடுத்திருக்கோம். குத்தகை எடுத்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல கிடைச்ச லாபத்தை வச்சு அதனுடைய திரும்ப 2000 எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் ஐஓபியில மாந்த ஐஓபியில இருந்து லோன் கொடுத்தாங்க. அதுல இருந்து எடுத்து நாங்க 3 ஏக்கர் வயல் வாங்கி நெல் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் குழு மூலியமாவே செயல்பட்டு வர்றோம். நான் நாகப்பட்டி வட்டார பிஎல்எம் செயலாளராக இருக்கிறேன். திரும்ப கொய்யாத்தோப்பு அதன் மூலம் கிடைச்ச லாபத்தை வச்சு கொய்யாத்தோப்பு எடுத்திருக்கோம். கொய்யாத்தோப்பு 1 ஏக்கர்ல எடுத்திருக்கோம். 1 ஏக்கர்ல எடுத்து 1 வருஷம் குத்தகைக்கு திரும்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம், அத குத்தகை சோப்பு பணம் எடுக்க வர்றவங்கள்ட்ட சோப்பை குத்தகை கொடுத்துருவோம். திரும்ப அதனுடைய லாபத்தை நாங்க இப்ப ஐஓபி பேங்க்ல 25,000 முதலீடு வச்சிருக்கிறோம். நாங்க சேமிப்பு அதிகமாக 1,50,000 சேமிப்பு எங்களோட இருக்குது. 6 வருஷமா சேவை தொண்டு நிறுவனத்தின் மூலமா தான் நாங்க இந்த குழு ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட்ல நாங்க ஒரு 12 குழு இருக்கோம். இப்ப 28 குழு இந்த ஊர்ல நாங்க இந்த பஞ்சாயத்துல இருக்கோம். இதனால நாங்க ரொம்ப எல்லா பயிற்சியும் எடுத்துக்கிட்டோம். சொந்தமா அவங்க கொடுத்த பயிற்சி பூரா எடுத்துக்கிட்டோம். இந்த பயிற்சியில 30 வருஷமா நாங்க போராடி இந்த சுகாதார வளாகத்தை வாங்கியிருக்கோம். 200 பெண்கள் இதை யூஸ் பண்றோம். ஒரு மாசத்துக்கு 10 ரூபா வீதம் வாங்கி நாங்க இந்த சுகாதார வளாகத்துக்கு மருந்து வாங்கி போட்டுட்டு அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்யறோம். நான் 200 ரூபாய் முதல்ல ஒரு கடை ஆரம்பிச்சேன். இப்போ என்கிட்ட 20,000 ரூபாய் முதல்ல நான் கடை வச்சிருக்கேன். அது இல்லாம நாங்க குழு மூலியமா கேபிளும் போட்டிருக்கோம். சொந்தமா கேபிளும் போட்டிருக்கோம். அந்த கேபிளையும் நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஒரு நட்பு சுய உதவி குழு நடத்திட்டு இருக்கோம். அதையும் இன்னும் நாங்க இந்த டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இதுல எங்க குழுவுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்யறாங்க. சாணிய வீணாக்காம அதையும் ராட்டி கட்டி அவங்க யூஸும் பண்ணிக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் அதை செய்யறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்ததே இந்த தொண்டு நிறுவனம் சேவை தான். எங்க சேவை இல்லைன்னா நாங்களாம் இல்ல.
நாங்க 7 வருஷமா சேவையில இருக்கோம். எங்களுக்கு வந்து சேவை தொண்டு இந்த டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. இதனால நிறைய மக்கள் பயன்படுறாங்க. 4 தெரு இதுல யூஸ் பண்ணுங்க. ஒரு 1000 குடும்பத்துக்கு மேல இதை பயன்படுத்திக்கிறோம். போதுமான கழிப்பட வசதி இல்லாதனால இந்த கழிப்பட ரொம்ப முக்கியமா பயனாகுது. இதனால நாங்களே சுழற்சி முறையா பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4 குரூப் இருக்கு. ஒரு நபருக்கு 4 நாள் மேல வாங்கிட்டு இருக்கோம்.